இப்ப குஜராத் டைட்டன்ஸ் ஒரு 11ன்னு பார்த்தோம்னா, அவ்வளோ பண்றதுக்கு இல்ல. 12.9 கோடி வச்சுன்னு இருக்கா. இப்ப இப்போதைக்கு ஸ்டார்ட்டிங் 11ன்னு பார்த்தோம்னா, சுப்மன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், குளென் பிலிப்ஸ், ராகுல் டெவாட்டியா, ரஷீத் கான், சாய் கிஷோர், பிரசீத் கிருஷ்ணா, கஹிசோ ரபாதா, முகமது சிராஜ். இம்பாக்ட் சப் வந்து 3 பேர் போடலாம். அர்ஷத் கான் ஆர் ஷாருக் கான், அப்புறமா நிஷாந்த் சிந்து. ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு ஒரு 2 பேக்கப் இப்போதைக்கு நான் எடுக்க பார்ப்பேன். கஹிசோ ரபாதாக்கு ஒரு பேக்கப், ஒரு ஜேக்கப் டஃபியோ, ஒரு ஃபசலாக் ஃபரூக்கியோ எடுத்துக்கலாம். ஃபசலாக் ஃபரூக்கி இன்னும் ஐபிஎல் லெவல்ல நிக்கல. அதனால தே மே லுக் டு கோ ஃபார் ஜேக்கப் டஃபி. அப்புறம் இப்ப ரஷீத் கான் வந்து இன்னும் அந்த இன்ஜுரிய வச்சு சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப த பிளேயர் ஐ எம் கோயிங் டு சே இஸ் நாட் அன் ஆல்ரவுண்டர். ஆனா நிறைய குளோபல் லீக்ஸ்ல இஸ் bowling வெரி வெல். வக்கார் சலாம்கேல் ஒரு சைனாமேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்காத தேர மாட்டான்ங்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி அ கரெக்ட் இது. வக்கார் சலாம்கேல் கேன் பி அ பேக்கப் ஃபார் ரஷீத் கான் பிகாஸ் அர்ஷத் கானும் இருக்கார், சாய் கிஷோரும் இருக்கார். பேஸ் அண்ட் ஸ்பின் ஆல்ரவுண்டர் வச்சுட்டு இருக்கிறதுனால I don't think it's a case where they have to go for an all-rounder to replace ரஷீத் கான். ஸோ நான் இப்படிதான் நான் பண்ணுவேன்.